யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். இத்தகைய செயல்கள் ஆலை நிர்வாகத்திற்கு அதிருப்தியை அளித்தன. தனது உள்ளார்ந்த கோட்பாடுகளை சமரசப்படுத்திக் கொள்ள அவர் மறுத்துவிட்டார். அவரது ஆரம்ப காலத்திலேயே பல விஷயங்களில் இறுக்கத்தை விரும்பவில்லை. அதேபோல சாதி வர்க்க பிரிவினைகள் பார்ப்பது அவருக்கு அறவே பிடிக்காது. அனைத்து தரப்பு மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதற்கு முயற்சிகள் எடுத்தார். அதில் ரிஸ்க் எடுத்தே இவற்றை செய்தார். விட்டலின் நண்பரின் மரணம் அவரை ஆன்மீக விழிப்புணர்வில் ஒரு புதிய நிலைக்கு இட்டுச் சென்றது என்றால் 1918 நடந்த சம்பவம் ஒன்று ஆன்மீகத்தில் அவரை வலுவாக காலூன்ற வைத்தது. அந்த ஆண்டு அவரது மனைவியும் மகளும் கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். மகள் உடல் நலம் தேறிவிட்டார். ஆனால் மனைவி ருக்மாபாய் மரணப்படுக்கையில் இருந்தார். மனைவி உடல் நலம் சரியாக வேண்டும் என்று விட்டல் கடுமையாக பிரார்த்தனைகள் செய்தார். விட்டல் அறையில் பிரபல சுவாமிஜியான ஸ்ரீ பாண்டுரங்காஷ்ரம் படம் ஒன்று மாட்டியிருக்கும். விட்டல் அந்த சுவாமிஜியிடம் கண்ணில் கண்ணீர் மல்க மனம் உருக கடுமையாக பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனைக்கு கடவுள் செவிசாய்த்தார். ருக்மாபாய் உடல்நிலையில் குணம் தெரிந்தது. அவர் உடல் நலம் தேறினார். இந்த சம்பவம் அவரை மாற்றியது. ராமதாஸ் வாழ்க்கையை உற்று நோக்குபவர்களுக்கு கடவுள் மீதான பைத்தியம் அவருக்கு இந்த சமயத்தில்தான் ஆரம்பமானது என்று புரிந்து கொள்ள முடியும். கடவுளின் கருணையினால் மனைவி உயிர் பிழைத்தார் என்பது கடவுளிடம் மட்டும்தான் உண்மையான சக்தி உள்ளது என்பதை விட்டலுக்கு ஆழமாக எடுத்துச் சொல்லியது. மனைவியின் உடல் நலம் சீரானதிலிருந்தே விட்டல் கடவுள் பற்றி அதிகம் பேச ஆரம்பித்தார். ஞானிகளின் உபதேசங்கள் பற்றி பலருக்கும் எடுத்துரைத்தார். வீட்டில் நடக்கும் பஜனையின் போது அவரும் அமர்ந்து பாட ஆரம்பித்தார். அவருக்கு பிடித்த சூழலும் கண்ணன் சிலையை அடிக்கடி உற்று நோக்கி பரவசமடைந்தார். உண்மையில் சொன்னால் இதுதான் அவருக்கு முடிவின் ஆரம்பம். இதற்கிடையில் அவரது பிசினஸ் ஒன்றும் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை. விட்டல் நடுத்தர வயதில் இருந்தார். அதாவது 40 வயதை தொட்டுவிட்டார். துணிகளுக்கு பிரிண்ட் போடுவது, புடவைகளுக்கு சாயம் போடுவது போன்ற தொழிலில் ஈடுபட்டிருந்த அவரது ஸ்ரீ சீதாராம் விட்டல் கம்பெனி பெரும் நஷ்டத்தில் இயங்கியது. அவர் சொல்கிறார், விற்பனை குறைந்து நிறுவனம் அபாய கட்டத்தை நெருங்கியது. கடன் அதிகமானது, செலவும் அதிகமானது. என்னதான் லாபம் கிடைத்தாலும் அது நிறுவனத்தின் தினசரி செலவை விழுங்கிவிட்டது. அந்த சமயத்தில் விட்டலுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அவருக்கு பிடித்த மாமா பின்னடைவுகள் நிறைய இருந்த போதிலும் விட்டல் தனக்கு எப்போதுமே உற்சாகம் நிறைந்தவராகவே தெரிந்தார் என்று சொல்கிறார். அவர் உற்சாகமானவராக இருந்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமற் உண்மைதான். ஆனால் வேறொரு நிலையில் அவர் ஆழ்மனதில் பெரும் கஷ்டம் இருந்ததும் உண்மைதான். இது குறித்து ராமதாசே சொன்னதாக சந்திரசேகர் குறிப்பிடுகிறார். பயங்கர மன அழுத்தமும் பதட்டமும் நிலவிய தருணம் அது. எல்லாமே அவராலேயே ஏற்பட்டது. இந்த நிலையில் நிம்மதி எங்கிருக்கும், ஓய்வு எங்கு கிடைக்கும்? ராமதாஸ் மனதில் இதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அவரது வேதனை குரல் கேட்கப்பட்டது. எங்கிருந்தோ அவருக்கு பதில் குரல் கேட்டது. விரக்தியும் கவலையும் வேண்டாம், என் மீது நம்பிக்கை வை, நீ இவற்றிலிருந்து விடுபடுவாய் என்றது அந்த குரல். அது ராம் குரல். ஊக்கப்படுத்தும் இந்த குரல் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் ஒருவனை நோக்கி
போடப்பட்ட பலகை போல கடவுளிடமிருந்து வந்த உறுதி இது. இதன் தொடரை நாளை தொடர்ந்து காணலாம்.